வெல்கம் டு இன்சோச பயணங்கள். நான் உங்கள் மோனி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான சுவையான காரசாரமான கணவாய் மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கணவாய் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ கணவாய் மீன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தலையை மட்டும் திருகி நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இது மேலே இருக்க தோலை மட்டும் அப்படியே உரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப வேலையே இருக்காது. நடுவில் மட்டும் கண்ணாடி மாதிரி நீளமான ஒரே ஒரு முள் இருக்கும். அதை மட்டும் எடுத்து கீழே போட்டுருங்க. இப்போது உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே அந்த விரலை விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ரவுண்டாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய பொருளை சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, இது கூடவே 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டுறலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றோட ஒன்று. அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த முறையில் நீங்கள் கணவாய் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் வேணான்னே சொல்ல மாட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டுருங்க. 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறி வந்துருச்சு. இது அப்படியே ஓரமாக வச்சுருங்க. ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இப்போ இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கலவையை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அதிலேயே தண்ணி பிரிஞ்சு வெளியே வரும். இந்த தண்ணியிலே இது நல்லா வேகணும். வெந்து அதுக்கப்புறமா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் இதில் கரெக்டான பதம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணியிலே மீன் நல்லா வேகணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுது அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இதில் இருக்க தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் சுருளை வதக்கிக்கோங்க. இப்போது தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து கிளறி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் கணவாய் மீன் வறுவல் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் அசத்துங்க. ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரமே இல்லை. நீங்கள் தூக்கி சுமந்துட்டு போகிறீங்க இல்லையா, உங்கள் நினைவுகள், அது மட்டும்தான் உங்களுடையது. நாவும் இதை சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you, friends.